சவுக்கு சங்கருக்காக களமிறங்கிய எடப்பாடி டீம் வேடிக்கை பார்க்கும் ஓபிஎஸ். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் தற்போது பெண் காவலர்கள் பற்றி அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ளார். அது தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக உள்ளதாக பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளார். குறிப்பாக அதிமுக வழக்கறிஞர் ஒருவர் தற்போது சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களமிறங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சவுக்கு சங்கர் அதிமுகவிற்கு பல்வேறு வகையில் உதவி செய்துள்ளார். குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்த சவுக்கு சங்கரையே பகடகாயாக பயன்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தற்போது சவுக்கின் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்களோ சவுக்கு சங்கருக்கு இந்த நிலை தேவைதான் என தங்களது ஆதங்கத்தை கொட்டியுள்ளனர். காரணம், ஓபிஎஸ் அவர்களை எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளவு மட்டம் தட்டி சவுக்கு சங்கர் அவர்கள் சமூக வலைதளங்களில் பேசி ஒரு வழியாக அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றுவதில் சவுக்கு சங்கரின் பங்கு முக்கியமானது. எனவே இந்த செயலை செய்த சவுக்கு சங்கர் சிறையிலே இருக்கட்டும் என ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமி அணியினரும் மீண்டும் சவுக்கு சங்கரை எப்படியாவது ஃபீல்டுக்குள் கொண்டு வர வேண்டும், அதன் மூலமாக திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அணியினரும் முயற்சி செய்து வருகின்றனர். குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு நெருக்கமான வழக்கறிஞர் அணியுடன் சேர்ந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மீண்டும் சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு கடுமையாக திமுகவை தாக்கி பேசுவார் எனவும்